ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி. ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ஆவி ஆத்ம சரீரம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மரணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மரணம் சொல்றது வந்து சீசேஷன் ஆஃப் லைஃப். ஓகே, நித்திரை. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசங்கில ஏகப்பட்ட வசனங்கள் நம்ம பார்த்தோம். சும்மா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கணும்னா எக்லீசியாசிஸ் 9 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4ல் நம்ம படிச்சோன்னா எனி ஒன் ஹூ இஸ் அமங் த லிவிங் ஹேஸ் ஹோப். ஓகே, உயிரோடு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனா செத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஓகே, ஈவன் a லிவிங் டாக் இஸ் பெட்டர் than a டெட் லயன். ஒரு லயனா இருந்தாலும் செத்து போச்சுன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது, அது பாடி தான். ஓகேவா? ஆனா உயிரோடு இருக்க நாய் வந்து என்னது பெருசு சொல்லி இஸ் பெட்டர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா for the living know that they will die. அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம சாவ போறோம் சொல்லிட்டு. ஆனா டெட் நோ நத்திங், செத்து போனவங்களுக்கு ஒரு நினைவும் இருக்காது. ஓகேவா? அப்போ ஆவி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? பைபிள் அங்க சாகாது சொல்லி நிறைய எல்லா மதங்கள்லயும் சரி, ஈவன் கிறிஸ்தவர்களே நம்பிட்டு இருக்காங்க. பைபிள் வந்து சாகும் சொன்னாலும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சாகாது சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா அப்படி கிடையாது. அவங்க அப்பனா என்ன பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ், மத்த மதத்தோட இன்ஃபுளுன்ஸ் தான் அவங்களும் வந்து வச்சிருக்காங்க சொல்லி பாக்குறோம். பைபிள் தெளிவா என்ன சொல்லுதுன்னா பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஓகே, அப்ப ஆத்மா சொல்றது யாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதனை தான் குறிக்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எப்படி ஆத்மா கிரியேட் ஆகுது சொல்லி நம்ம பார்த்தோம். அது எப்படி கிரியேட் ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. ஓகேவா? ஒரு சரீரமோ மூச்சு காத்து சேரும்போது ஆத்மா உருவாகுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது எப்படி மறிக்கும் போது என்ன நடக்குது சொல்லி பார்க்கும்போது மூச்சு காத்து வந்து போகுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆக்சிஜன் வந்து காத்தோட காத்த கலந்துருது, பாடி வந்து மண்ணோட மண்ணா ஆயிடும் சொல்லி பார்க்குறோம். அப்ப அங்க வந்து ஒரு ஆத்மா சொல்ற ஒரு இதுவே கிடையாது. ஓகே, ஜீவராசியே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, there is no ஆத்மா, ஒன்லி லிவிங் மூவிங் ஆக்டிவ் பர்சன் தான் வந்து ஆத்மா சொல்லி பார்க்குறோம். அதுலதான் ஸ்டோரேஜ் மெமரி எல்லாமே வந்து அதுலதான் நடக்குது. இது எப்படி வந்து ஒரு செல்போனோ ஒரு ஃபேனோ எப்போ வந்து அதோட வேல்யூ யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு போத் அதோடைய மெக்கானிக்கல் திங்ஸும் அதே நேரத்துல அதுல இருக்கிற கரண்ட்டும் வந்து சேர்ந்து இயங்கும் போதுதான் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அது வந்து காத்து கிடைக்குது நம்மளுக்கு. இல்லைன்னா செல்போன்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அதுல ஏதாவது ஒண்ணு வந்து வரலன்னா என்ன ஆகுது, அதனால யூஸே கிடையாது சொல்லி போகணும். அந்த மாதிரிதான் நம்ம சரீரமும். ஓகே, ஆத்மா சொல்றது வந்து நம்ம ஃபங்க்ஷனல் பர்சன் தான் சொல்லுது. ஓகே, ஆக்டிவான ஒரு லிவிங் ஆக்டிவ் பிரீதிங் மூவிங் பர்சனை தான் குறிக்குது. அந்த மாதிரி மூவிங் மிருகங்களா இருந்தாலும் அதுவும் ஆத்மா தான் சொல்லி பார்க்குறோம். மூவிங் மீனா இருந்தாலும் சரி ஆத்மா சொல்லி பார்க்குறோம். பறவைகளா இருந்தாலும் ஆத்மா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? லிவிங் பிரீதிங் மூவிங் சொல்லி பார்க்குறோம். ஆக்டிவ் தான் ஆத்மா சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில மரத்துக்கு வந்து ஆத்மா இருக்கு சொல்லி போடல. ஆனா இந்த மிருக ஜீவன்கள் மூவிங் ஆக்டிவா இருக்கிற அந்த இதுக்குதான் சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதே போல நம்ம பிரசங்கில பார்க்கும்போது என்னது, அதனாலதான் செத்து போன பேருக்கு நீ ஃபுல்லா செத்து போயிடுற. there is death no nothing, there is no reward or even their name is forgotten. அவங்களுக்கே அவங்க பேரு தெரியாது. ஏன்னா மெமரிஸ்ல ஸ்டோர் ஆனது டேட்டா எடுக்க முடியாது. இப்போ செல்போன்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? இன்டர்நெட் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும். இப்போ அது செல்போன்ல பேட்டரி செத்து போச்சுன்னா என்ன பண்ண எடுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் their name is forgotten. அந்த மாதிரிதான். ஏன்னா கரண்ட் வரலையே, பாடியில கரண்டே இல்லப்பா. அதான் their love, they hate, jealous எல்லாமே சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அதே போல நித்திரையை வந்து மரணத்தை வந்து எதோட கம்பேர் பண்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திரையோட கம்பேர் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். நித்திரையை வந்து எப்படி டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒருத்தங்க டைம் போறதே தெரியாதோ அந்த மாதிரிதான் வந்து மரணத்தை நித்திரையோட கம்பேர் பண்றாங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் என்னதுன்னா அந்த டீப் ஸ்லீப் வந்து நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்து கோவம் இருக்க போறது கிடையாது, பகை இருக்க போறது கிடையாது. நம்ம எதிரியே வந்து இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப பிரியமா அன்பு செலுத்துறவங்க வந்து நம்ம பக்கத்துல நின்னா கூட நம்மளுக்கு தெரியாது நிக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு. நான் வந்துட்டு போனப்பா நீ பார்க்கவே இல்லை, நீ தூங்கிட்டு இருந்த நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதனால டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னே சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? என்விரான்மெண்ட்ஸ் நம்ம டக்குன்னு விழிக்கும் போதுதான் என்ன பண்ணுது நம்மளுக்கு தெரிய வருது. இவங்களா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் வந்து மரணம் சொல்றது வந்து ஒரு டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கு. அதே நேரத்துல 2வது விஷயம் நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் இயேசு கிறிஸ்து மரணத்தை நித்திரைக்கு கம்பேர் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடுலயும் சரி, புதிய ஏற்பாடுலயும் சரி, அநேக இடத்துல நித்திரை போட்டிருக்க காரணம் என்னதுன்னா, தேவனுக்கு வந்து எல்லாருமே வந்து மரித்தவர்கள் கிடையாது, எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு காலத்துல கடைசி நாளில் என்ன பண்ணுவாங்களாம், எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுவாங்க சொல்லி பார்க்கிறோம், உயிர்த்தெழுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அது நித்திரை. அதனால தான் லாசரோட ஸ்டோரியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஸ்டோரி கிடையாது, நிகழ்வுலயே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவன் இறந்து போனதை வந்து ஒரு நித்திரையா சொல்றாரு. ஏன்னா 4ஆம் நாள்ல வந்து என்ன பண்றாரு அவரு உயிரோட எழுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம் லாசருவை. அதனாலதான் நித்திரைக்கு கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. அதே போலதான் உலக மக்கள் எல்லாருமே நித்திரைக்கு கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது செத்து போனவங்க வந்து இப்பொழுது செத்து போன நிலைமையில அந்த நித்திரையில இருக்கவங்களுக்கு வந்து எந்தவித அன்பு, பாசம், ஜலசு எதுவுமே இருக்க போறது கிடையாது. சூரியன் கீழே என்ன இல்லை அவங்களுக்கு பங்கே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். இதான் நம்ம இங்க பாக்குற முக்கியமான விஷயம். இப்ப அப்படி பார்க்கும்போது தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்போ ஆத்மாவை பத்தி புதிய ஏற்பாடுல என்ன போட்டிருக்கு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆத்மா வந்து பழைய ஏற்பாடுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆத்மாவுக்கு? நெஃபிஷ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப புதிய ஏற்பாடுல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பார்க்கணும்னா இந்த மத்திய 10ல பார்த்தா தெரியும். மத்திய 10:28 பார்த்தா தெரியும். சோல் அதுக்கான வார்த்தைக்கான இது சுக்கி. சுக்கி சொல்லி பார்க்கணும். ஓகே, இது பிரெத்துக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதே நேரத்தில் சோலுக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே, வைட்டல் பிரெத் ஆர் பிரெத் ஆஃப் லைஃப் சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க, சோலுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க சுக்கி சொல்ற வார்த்தை. சோ சைல்ட் லைஃப் ஆர் டெட் சொல்றதுக்கும் சுக்கி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறது. சரி, இப்ப இதுக்கான அர்த்தம் மட்டும் நம்ம பார்த்துட்டு டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். பாடிக்கு இங்க 28ல நம்ம பாக்குற விஷயம் என்னதுன்னா, உன் ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படாதீங்க, சாரி சரீரத்தை கொல்ல வல்லவங்களுக்கு பயப்படாதீங்க, உங்க சரீரத்தையும் உங்க ஆத்மாவையும் நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க சொல்லி போட்டுருக்கு. ஓகேவா? நரகம் சொல்ற டாபிக் வரும்போது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாடத்துல. இப்போ இங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் சொல்லி போட்டிருக்கு, பாடி, சோல் அண்ட் பாடி. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு? இதுல என்ன தோணுது? உலகத்துல இருக்க கஷ்டங்களுக்காக இல்ல, நம்மளோட உடம்புக்கு வந்து ஏற்படுற கஷ்டங்களுக்காக வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. நான் சொல்றது ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போறதுக்கு நம்மளை வந்து ஜஸ்ட் பண்ற கடவுளுக்காக பயப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்ட். எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத உயிர்த்தெழுதலை கொடுக்க முடியாம, திருப்பி உயிரோட வர முடியாம பண்றவருக்கு நீங்க வந்து பயப்படுங்க. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணர். ஓகேவா? நீ செத்து போனாலும் உயிர்ப்பிக்க வல்லவர் அவர். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாடி சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது வந்து எதுக்கு கம்பேர் நம்ம பண்ணலாம்னா வந்து மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இதுக்கு நீங்க சொல்லுங்க இந்த அர்த்தம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இதுக்கும் அந்த வசனத்துக்கும் மத்திய 8:10-28க்கும் என்ன கம்பேரிசன்? இந்த இடத்துல தன் நிமித்தமாக ரட்சிக்க தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அப்படின்னு சொல்லும்போது சுயத்தினால, தன்னோட சுயத்தினால தன்னைத்தானே ரட்சிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க அதை இழந்துடுறாங்க அப்படின்னு. அதாவது அதோட 10:28 அந்த 2வது போர்ஷன்ல பார்த்தது. நான் அதே நேரத்துல அவருக்கு சுவிசேஷத்தை நம்புறவங்க வந்து அதை வந்து அதுல இருந்து ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மீட்பு இருக்கு, உயிர்த்தெழுப்பு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எட்டர்னல் லைஃபை பெறுறீங்க. அதனால உங்களுக்கு வந்து அதனால நீங்க ரட்சிக்கப்படுறீங்க இல்லையா? அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, for whoever wants to save his life சொல்லும்போது தன் ஜீவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் உலகத்துல இருக்காங்க? எல்லாருமே, உலகத்துல இருக்க எல்லாருமே. ஓகேவா? நான் அடுத்த நாள் நான் வந்து என்ன பண்ணுவேன், எதிர்காலம் எனக்கு என்ன இருக்கும் சொல்லி தெரியாதனால தான் என்ன பண்றாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஜீவனை
சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ம்ஹ்ம். நீங்க வந்து தேவன் மேல நம்பிக்கை கொண்ட மக்களா இருங்க. ம். ஓகேவா? ம். ஏன்னா, அதை காட்டிலும் நீங்க ஒரு புல்லுக்கு காட்டிலும் நீங்க விசேஷமான ஆட்கள் சொல்லி ம். பார்க்கிறோம். அதே போல பறவைகளுக்கு காட்டிலும், அரைக்கலான் குருவியை ம். காட்டிலும் நீங்க வந்து ம். விசேஷமான ஆட்கள். ம். ம். ஓகே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை பார்த்துக் ம். கொள்வார். எல்லா ம்ஹ்ம். வகையிலுமே உங்களை டேக் கேர் பண்ணிப்பாரு. ம்ஹ்ம். அப்போ நீங்க இந்த உலகத்துக்காக என்ன பண்ணாதீங்கன்னா, ம்ஹ்ம். சேவ் பண்ணணும். நீங்க உங்க லைஃப ம். வந்து காப்பாத்திக்க கொள்ளணும். அதுக்காக நீங்க வந்து ஓடாதீங்க. ஓகே, ம்ஹ்ம். ஓவர் ம்ஹ்ம். வாண்ட்ஸ் டு சேவ் தேர் லைஃப். அவங்க ம்ஹ்ம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நித்திய ஜீவன் வந்து லூஸ் பண்ணுவாங்களாம். வில் ம்ஹ்ம். லூஸ் இட் சொல்லி ம். பார்க்கிறோம். பட் ஹூஎவர் லூசஸ் திஸ் லைஃப், ம். இந்த வாழ்க்கைய ம். எனக்காக, ஃபார் மீ அண்ட் ம்ஹ்ம். ஃபார் த காஸ்பல், ம். ம்ஹ்ம். சுவிசேஷத்துக்காகவும் ம்ஹ்ம். இந்த வாழ்க்கையை வந்து இழக்கிறவன் ம்ஹ்ம். உண்மையான ஜீவனை வந்து என்ன பண்ணுவானா, ரசித்துக் கொள்வானா. அந்த ஜீவன் ம்ஹ்ம். தான் மெய்யான ஜீவனு, ம்ஹ்ம். அதை பற்றிக்கொள்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். இதுக்கு அப்படியே டைரக்டான விஷயம் தான் நம்ம அங்க பாக்குறது. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். ம்ஹ்ம். அங்க இருக்கிறது இதோட ரிவர்ஸ். பாத்தீங்கன்னா, அங்க என்னதுன்னா, சரீரத்துக்கு கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். ம்ஹ்ம். ஓகேவா? அங்க என்ன ம்ஹ்ம். சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரீரத்தை கொல்ல வல்லவர்னா என்னது? ம்ஹ்ம். அவங்க வந்து என்னதுன்னா, உலகத்து மேல அவங்களுக்கு வந்து பிரியம் இருக்கு. ஓகேவா? ம். ஐயோ, நான் இது பண்ணனா எனக்கு வந்து எதிர்காலம் என்ன ஆக போதோ, இது ம். என்ன ஆக போதோ சொல்லி என்ன பண்றாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அவங்க அதான் எதிர்காலத்தை பத்தி நீங்க பயப்படாதீங்க. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க வாழ்க்கையை வந்து இழந்துருவீங்க. ம். ஓகே, அப்ப என்ன ம். ஆகும்? சரீரத்தையும் மாம்சத்தையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொல்லும்போது, உங்க எதிர்காலத்தையும் நீங்க வந்து இழந்துருவீங்க. ஓகேவா? ம். உண்மையான ம். ஜீவனை வந்து இழந்துருவீங்க. அதான் ம்ஹ்ம். அவங்க சொல்ல வர்றது. ஓகேவா? ம்ஹ்ம். அப்போ என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் இந்த வாழ்க்கையை, இப்ப இருக்க வாழ்க்கையை நீங்க இழக்கும்போது ம்ஹ்ம். மெய்யான ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வீங்க சொல்லி சொல்றது தான் இந்த கான்டெக்ஸ்ட் படி சொல்ல ம். வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். ஸோ இதுதான் அங்க சொல். அந்த ம்ஹ்ம். கம்பேரிசன்ல நம்ம ம்ஹ்ம். பார்க்கறது. ஓகேவா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ம்ஹ்ம். சொல்றது. ஸோ இப்போ வந்து இந்த இதுலயே வந்து பாருங்களேன், 37, 38, ம்ஹ்ம். 36ல இருந்து ம்ஹ்ம். மனுஷன் மார்க் 8. ம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ம். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னைக் குறித்தும் என் வார்த்தைகளைக் குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனைக் குறித்து மனுஷகுமாரனும் தனது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடே வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ம். ஸோ அதான் டைரக்டா சொல்றாரு எல்லாமே. ம். டைரக்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். ம். ஸோ அப்ப நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து தைரியமா ம்ஹ்ம். சாட்சியா நம்ம இருக்கணும்னு சொல்றதுதான் நம்ம இங்க வந்து பாக்குறது. ம்ஹ்ம். தேவனுக்கும் இந்த ம்ஹ்ம். சுவிசேஷத்துக்கும். ஓகேவா? ம்ஹ்ம். இது உண்மையா நம்ம புரிந்து நம்ம பண்றது. ஓகே, இப்போ ம். வந்து இந்த கம்பேரிசன் பார்த்துட்டோம். ம். ஆத்மா பத்தி பார்த்துட்டோம். ம்ஹ்ம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, பாடியை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ம்ஹ்ம். சரீரம். சரீரத்தை பத்தி நம்ம பார்க்கணும்னா வந்து இது யார் எழுதியிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு எழுதியிருக்காரு. யோபு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இதை நம்ம ஃபாஸ்டா போயிடலாம் இந்த ம். விஷயத்த. ம். படிங்க 10:9ல இருந்து 11. யோபு. 9. ம். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக்க போகப் பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். ம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறையப் பண்ணினீர் அல்லவோ? ம். தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்து ம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஓகே. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றும். ஸோ சரீரம் வந்து எவ்வளவு அழகா நீங்க பண்ணியிருக்கீங்க. போன்ஸ், அதுக்கு மேல வந்து டிஷ்யூஸ், நர்வ்ஸ், அது மேல ஸ்கின் போட்டு கவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாடியை பத்தி சொல்றாங்க. ஸோ அந்த டைம்லயே சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இதை பத்தி பார்க்கணும்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இந்த விஷயம். ஆனா வந்து நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இது சூப்பரா ஏன் விஷயம் சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க யோபு வந்து ரொம்ப கடுப்பாயிடுவாரு. ஏன்னா இவருக்கு நடக்கிற கொடுமைய, அந்த சரீரத்துல வந்து ரொம்ப வேதனையை பார்த்து என்ன பண்ணுவாருன்னா, காடை பார்த்து, ஏன் அவனுக்கு கண்ணு இருக்கு, அவனுக்கு ஏன் இப்படி என் வாழ்க்கையில விளையாண்டு இருக்க சொல்லி கேட்பாரு. அது படிங்க வேணாம். 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். 1. ம். என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன்.
பேசுவேன் சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறார். யார் பேசுறாருன்னா யோபு பேசுறாரு. ஆலோசிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆரோசிக்கிறது. அருவருக்கிறது. ஓகே. ஓகே, என் வாழ்க்கையே பார்த்தாலே எனக்கே அருவருப்பா இருக்கு, எனக்கே வெறுப்பா இருக்கு. ஓகே. டிப்ரெஸ் ஆயிட்டாரு அவரு. நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காவிடும், நீர் என் நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர். அதை என்னைய பார்த்து என்னைய குற்றவாளி சொல்ற நீனு. ஓகே, டைரக்டா பேசுறாரு. எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்று நீர் என்னை விடுத்தி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? என்ன சொல்றாரு? நீங்க என்னோட நான் உமது கையின் கிரியை. ஓகே, உமது கீழ்படுற ஒரு ஆளு. ஓகே, உமக்காக நான் வந்து காலையும் சரி மாலையும் சரி நான் வந்து பலி கொடுக்குறேன். நான் உமக்காக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உண்மையா வாழ்றேன். எந்தவித மாய்மலமோ பொய்யோ இதுவே பண்ணல. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபு பாத்தீங்கன்னா நீதிமான். ஓகே, தேவனே சாட்சி கொடுக்குறாரு. ஓகே, அந்த மாதிரி நான் இருக்கிற ஆளு. ஆனா துன்மார்க்கருடைய வழிகளுக்கு வந்து நீங்க வழி கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க சொல்லி கேக்குறாரு. அடுத்தது, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? என்ன கேக்குறாரு பாருங்க. உனக்கு கண்ணு இருக்கா? உனக்கு மனுஷனை மாதிரி நீ தெரியும், மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறீங்களா? நீ மேல இருந்து பாக்குற, நீனு கீழே வந்து அனுபவிச்சு வழி தெரியும் உனக்கு சொல்லி கேக்குறாரு. அடுத்து படிங்க. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதோ. ஓகே, கிண்டி கிளறீங்க என்னைய. ஓகே, என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க சொல்லி டைரக்டா யோபு பேசுறாரு. யோபு பேசவே மாட்டாரு, அமைதியா இருக்கா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அப்படிலாம் கிடையாது. பேசுற பேச்சு பாத்தீங்களா? ஓகே, அடுத்து, நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தார். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உடைய பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்து எப்படி உருவாக்குறீங்க? எவ்வளவு சூப்பரா உருவாக்கி இருக்கீங்க. ஆனா எனக்கு ஏன் இது மாதிரி பண்றீங்க? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவு. நான் இதெல்லாம் உங்க இல்லத்துல இருக்கும், நான் அறிவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஃபுல்லா பேசுறாரு. ஓகேவா? அப்புறம் என்னது? இஃப் ஐ சின்ட், நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடியும். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தால் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் வெட்டிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நான் என்னையே வந்து பிறக்க வச்சிங்க அம்மா வயித்துல. அப்பயே செத்து போயிருக்கலாம்ல, என்னைய வந்து உள்ள இருந்து எதுக்கு கொண்டு வந்தீங்க சொல்லி கேக்குறாரு. நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்ச காலம் அல்லவோ? காரிருளும் மரணாந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள இருண்ட தேசமும் ஒளியும் இருளும் தேசமுமாகிய போனால் திரும்ப வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும். என்னை விட்டு ஒழுங்க, என்னை விட்டுருங்கப்பா நீ சொல்லி சொல்றாரு. ஓகே, wherever I light is like darkness சொல்லி பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. அந்த அளவு பயங்கரமான கஷ்டம். ஓகேவா? இவருக்கு இது என்ன கஷ்டம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் கஷ்டம் இவருக்கு? சிம்பிள் ரீசன். 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், யோபு 1ல.
ம்ஹும். என்னதுன்னா 9:10. ம்ஹும். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு பிதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதிப்பீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிறது. ஓகே, ம். என்ன பாத்தீங்கன்னா ம்ஹும். தேவன் அவனை வந்து வேலி போட்டு காக்குறாரு. ம். அந்த வேலியை மட்டும் தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவான் சாத்தான்? ம். உள்ள நினைஞ்சு கண்ணா பின்னான்னு எப்படி ம். வந்து இந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஓனாயை வந்து கடிச்சு இது பண்ணுதோ அந்த மாதிரி புடிச்சு காலி பண்ணுது சொல்லி பாக்குறோம். ம். ஓகேவா? ம். அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இந்த பையன் வந்து என் மேல விசுவாசமா தான் இருப்பான், ம். நான் வேலையை அவுக்குற கொஞ்ச நேரம், நீ வேணா சும்மா போய் பாரு சொல்லி விடுறாரு. ஓகேவா? ம். தாத்தா என்ன சொல்றாருன்னா கேக்குறான், நீங்க அவனுக்கு எல்லாம் பண்ணதுனால தான் பண்றான், இல்லைன்னா பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. அப்போ சரிப்பா, அப்போ நான் வேலையை அவுக்குறேன், நீ போய் பாரு, அவனை மட்டும் சாவ மட்டும் அடிக்காத அப்படி சொல்லி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இது பண்ண உடனே காடுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த பையன் உள்ள நம்மள வந்து பெருமையா தான் வச்சிருப்பான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு. பார்த்தா தரக்குறவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணு இருக்காயா உனக்கு? நீ மனுஷன் மாதிரி, நீ உனக்கு மனுஷனோட ஆயில் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகேவா? அதனால காட் என்ன பண்ணாருன்னா அவரை வந்து எதுவுமே குற்றச்சாட்டுல எதுவுமே பண்ணல. கடைசியில வந்து அவருக்கு வந்து புரிய வைக்கிறார். யோபே, இப்ப இதெல்லாம் நீ பண்ணுவியா? நீனு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரியுமா உனக்கு சொல்லி புரிய வச்சு, நான் உன்னை திருப்பியும் நான் வந்து பல இது இருக்கிறேன், நீ என்ன பண்ணாது, கவலைப்படாத, இது வந்து ஒரு டெஸ்ட் தான் இது. ஓகே, விசுவாசம் என்ன உன்னுடைய அந்த என் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசக்கான டெஸ்ட் தான். எப்படி ஆபிரகாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுல நான் ப்ராமிஸ் பண்ணேன், ஆனா 100வது வயசுல தான் பிள்ளையே வந்துச்சு. அப்ப 25 வருஷம் என்ன அது எதிர்பார்த்து கொண்டு இருந்தாரு. அடுத்த வருஷம் வந்துருமா பிள்ளை, அதுக்கு அடுத்த வருஷம் வந்துருமா பிள்ளை, அதுக்கு அடுத்த வருஷம் வந்துருமா பிள்ளை சொல்லிட்டு. அதே மாதிரி நோவாக்கு எப்போ 500வது வயசுல வந்து நான் என்ன பண்ணேன், வாக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி மழை பெய்ய போகுது சொல்லிட்டு. எப்ப மழை பெஞ்சது? ஆக்சுவலா 600வது வருஷத்துல மழை பெஞ்சது. 100 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, மழை பெய்ய போகுது, மழை பெய்ய போகுது, மழை பெய்ய போகுது. ஓ இன்னைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா சொல்லி பாத்துட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா பெய்யவே இல்லை. 100 வருஷம் ஆச்சு. அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பொறுமை. ஓகேவா? அப்ப எப்படி வந்து ஒரு விதை வந்து விதைச்சு அந்த அறுவடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவனுக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஏற்ற வேலையில அது வந்து நடக்கும் சொல்லி பாக்குறோம். சோ அது நம்மளுடைய பரீட்சை. ஓகேவா? இப்பயே எல்லாமே நடந்துடணும், இப்பயே எனக்கு வந்து சுகம் கிடைச்சிடணும், இப்பயே எனக்கு எல்லாமே நடந்துடணும் சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது சொல்லி பாக்குறோம். எல்லாமே ஏற்ற வேலை இருக்கு, பொறுமையா இருக்கணும் சொல்றதா இங்க கத்துக்கிறது. அதுதான் வந்து இங்கேயும் யோபுக்கும் வந்து டெஸ்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கர்த்தருடைய கரத்தில் வந்து காத்திருங்கன்னு சொல்லி பாக்குறோம். அது அது ஒரு வருஷம் மட்டும் யாக்கோபு மட்டும் படிச்சிடலாம். யாக்கோபு 1:3-4, 2:3, ஜேம்ஸ் 1:2-3. நம்ம நாளைக்கு வந்து ஆவி பத்தி படிக்கலாம். ஏன்னா ஆவி வந்து பெரிய டாபிக், பாடி வந்து சின்ன டாபிக் தான், ஆவி வந்து பெரிய டாபிக். ஜேம்ஸ் 1:3 சொன்னீங்களா? 1:2-3. என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க என்ன புரியுது இதுல. உங்களோட விசுவாசத்துக்கு பரீட்சை வரும், அப்ப நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா? பரீட்சை, டெஸ்ட். உங்க விசுவாசத்துக்கு அநேக சோதனைகள் வரும். ஓகே, அது டெஸ்ட் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுமா, பொறுமையா இருந்து சந்தோஷத்தோட கடந்து வரணும். சோ எதுக்காக டெஸ்ட் வருது? பொன்னை போல சோதிக்கிறதுக்கு. அந்த வசனம் படிச்சிடலாம். பேதுரு 1 அதிகாரம் 7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஓகே, அதையும் மேல்பட்ட உங்களுடைய விசுவாசம். ஓகே, எப்படி பொண்ணை வந்து பியூர் பண்ணி கோல்டு பயங்கர 24 கேரட்டா மாத்துறாங்களோ, ஓகே அதே போல வந்து ரிஃபைன் பண்றாங்களோ, அதே போல உங்க விசுவாசம் வந்து என்ன பண்ணுதான்,
ம்ஹ்ம். டெஸ்ட் பை ஃபயர் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ அது கடைசி வரைக்கும் நிக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைஸ், ஆனர் ம். அண்ட் க்ளோரி வருதாம். ம். அட் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துவோட வருகையில. ஸோ அதனால நீங்க வந்து உலகத்துல வந்து என்ன வந்தாலும் சரி, இந்த ம்ஹ்ம். விசுவாசத்தை கடைசி வரைக்கும் கைக்கொள்ளுங்க, ம். பற்றிக் கொள்ளுங்க. ஓகே. ம். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் அதான் வந்தது. இப்பயும் ம்ஹ்ம். நம்மளுக்கு அந்த அந்த மாதிரி தான் டெஸ்ட் இருக்கு ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம். ம். இதான் இங்க சொல்ற பாயிண்ட். இதோட நம்ம முடிக்கலாம். ம்ஹ்ம். அந்த சோதனைகள் அப்படிங்கிறது வந்து ஏன் இந்த பாடி அப்படின்ற கான்செப்டோட நீங்க கவர் பண்றீங்க? சோதனை இப்போ ம்ஹ்ம். பாடியோட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ பாடி தானே அழுவுது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். என்னைய ஏன் வந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ஆத்மா வந்து சந்தோஷமா தான் இருக்கு. ம். ஆத்மா ம். சொல்லும்போது உள்ளார்ந்த அந்த ம். மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. உள்ளார்ந்த அந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னா சந்தோஷமா தான் இருக்கான். ம்ஹ்ம். அதான் 2 மனுஷங்க இருக்காங்கல்ல நமக்குள்ள. ம். ஒண்ணு ம். வந்து மாம்சீக மனுஷன். இந்த சரீரம் வந்து என்ன பண்ணுது? இச்சிக்குது. ஆனா ம்ஹ்ம். ஆவிக்குரிய மனுஷனும் வந்து தேவனோட ம்ஹ்ம். இருக்கணும்னு சொல்றது தான் அவனுடைய ஆசையா இருக்கு சொல்லி கொடுக்குறோம். ம். இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அத வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறான். ஓகேவா? ம்ஹ்ம். ம். ஆனா இந்த மாம்சீக மனுஷனால வந்து ஏத்துக்க முடியல. ம்ஹ்ம். ஓகே. ஏன்னா இது மண்ண நோக்கி இருக்கிறதுனால தான். ம்ஹ்ம். ஓ. அதனால தான் இந்த மண்ணுக்கு வந்து என்ன பண்ணுது? எல்லா தேவையும் தேவைப்படுது. கம்ஃபோர்ட் ம்ஹ்ம். தேவைப்படுது. ம்ஹ்ம். அதுக்கு வந்து ஆ மேரேஜ் சிஸ்டமா தேவைப்படுது. எல்லாமே ம்ஹ்ம். தேவைப்படுது அதுக்கு. ம்ஹ்ம். எல்லாமே கேக்குது. ஓகேவா? ம்ஹ்ம். ம். சர்வைவல்க்கு வந்து அது லைஃப தேடுது. ஓகே. ம்ஹ்ம். எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம். சரி. ஓகேப்பா. நம்ம நாளைக்கு கன்டின்யூ பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோமா? நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். ஆவி பத்தி நம்ம சரி. நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். ம். அப்படிங்கும்போது ஆவி சொல்லும்போது பரிசுத்த ஆவி ம். பத்தி பார்க்க போறோம். ம். ஆவிக்குரிய மனுஷன பத்தி பார்க்க போறோம். ஆவிக்குரிய ம். சரீரத்த பத்தி பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆ ம்ஹ்ம். என்னது? கிறிஸ்துவின் ஆவிய பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ம்ஹ்ம். மனுஷனுடைய ஆவி பத்தி பார்க்க போறோம். 5 காரியங்கள். ம்ஹ்ம். சரிங்க சார். ட்ரை பண்ணுவோமா? ப்ரே பண்ணிடலாம். மகாகிருபையும் அன்பும் இரக்கமும் எங்கள் கரம் கொண்டது. இந்த வேளையிலும் கூட சகோதரா நீங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சத்தியத்தை தியானிக்கும்படி எங்களை கூட்டிச் சேர்த்த பாவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளவும், விசுவாசத்திலே நாங்கள் நிலைக்கப்படவும் கர்த்தர் தாமே சுத்தம் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உறுதியோடு ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசமானது இன்னும் பழுகி பெருகவும், இந்த விசுவாசம் பொன்னாலும், வெள்ளியாலும், விலையுறப்பட்ட கற்களாலும் மேலும் அதிகப்படியாக கட்டப்பட கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாளை ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே. சரிங்க. ஓகே நாளைக்கு ஜெபிட். பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். பாய்.